மாம்சத்தின் கிரியைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சோதரம் மாம்சத்தில் வெளிப்படுகிறது விபச்சாரம், வேசித்தனம், சோதரம் விக்கிரகாராதனை, பல காரியங்கள். சோதரம் இப்ப பாருங்க, சோதரம் ஒரு விபச்சார சிந்தனை வசனம் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். என்ன? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தா என்றால் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அப்போ இன்னைக்கு சபைகள் அதை உணர்கிறது இல்ல, தேவ பிள்ளைகள் உணர்கிறது இல்ல. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்தால் பாவமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு சோதரம் ஹல்லேலூயா ஒரு சகோதரி, ஒரு பெண்ணை, ஒரு ஸ்திரீயை சோதரம் ஹல்லேலூயா இச்சையோடு பார்த்தாலே சோதரம் ஹல்லேலூயா விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அப்படி என்றால் விபச்சார பாவம் பழைய ஏற்பாட்டில் விபச்சார பாவம் என்று குறிப்பாக சொல்லப்பட்டது. அந்த விபச்சார பாவத்தை புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அந்த விபச்சார பாவத்தினுடைய ஆரம்பம் எங்க குறிக்கிறதோ அந்த ஆரம்பத்தை ஆண்டவர் தெளிவுபடுத்தி வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் இந்த பகல் வேளையிலே ஒன்று புரிந்து கொள்ளுங்க, அந்த விபச்சாரத்தின் சிந்தனை, அந்த மோசம் போகிற அந்த இச்சையின் சுபாவம், இச்சிக்கப்படுகிற ஒரு காரியம், வேசித்தனத்தின் ஆவி, அந்த இச்சை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு வரும் பொழுது, அந்த இச்சை நம்ம இழுக்குவதற்கு வரும் பொழுது, அந்த இச்சையினுடைய இழுப்பு விசைக்குள்ளாக நாம் அகப்பட்டு போகாமல் நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.